بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله. صدق الله العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில நுபுவத்துடைய முபாரக்கான உழைப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த நுபுவத்துடைய முபாரக்கான உழைப்பு அதுல ஒரு உம்மத்தை ஈடுபடுத்தி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தீனை நிலைநாட்ட வேலை வாங்கினார். அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நாங்க வஹிய இறக்கினது அன் அகீமுத் தீன், தீனை நீங்க நிலைநாட்டுது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பற்றி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி. அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பொறுப்பி எடுத்து தெரிவு செஞ்சான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹபத்துக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால என்ன தீன் கொண்டு வரப்பட்டுச்சோ அதன் நிலை நாட்டது. தீனுடைய வார்த்தைகளை பாதுகாக்கிற வேலை அல்ல, தீனுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற வேலை. குர்ஆனாக ஹதீஸாக இதெல்லாம் நானும் நீங்களும் இன்னைக்கு படிக்கிறோமோ, குர்ஆனாக ஹதீஸாக இதெல்லாம் நானும் நீங்களும் இன்னைக்கு பயான் பண்றோமோ, குர்ஆனாக ஹதீஸாக இதெல்லாம் நானும் நீங்களும் புத்தகமா வாங்கி அடுக்கிக்கிறோமோ, இது அவ்வளவுத்தையும் சஹாபாக்கள்கிட்ட பாட்டியலுமாக இருந்துச்சு. இது அவங்களோட புத்தகம் எப்பவும் இல்லை, அது அவங்கள்ட்ட வெறும் பயானாக இருக்கவும் இல்லை. கண்ணியமானவர்களே, பார்க்கிற சாமானாக இருந்துச்சு. ஹதீஸ்களை சொல்றதுல ஒவ்வொரு தரம் இருக்குது. இந்த அரபு வார்த்தைகளை பற்றி பாருங்க. சமயத்துஹு யகூல் அன் அபீ ஹுரைரத என்ற ஒரு வார்த்தை வரும். முதல் கால மாணவர்கள் அதை படிப்பாங்க. அது ரொம்ப தரம் கூடினதுன்னு ஒன்றுதான் ரஅய்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி சொல்றதுன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்தேன். இப்படி ஒரு ஹதீஸை சொன்னா அந்த ஹதீஸுக்குள்ள தரம் கூட, கேட்டதை விட, யாரோ ஒரு ஆள் சொன்னதை விட, அது ஆயிஷா ரலியல்லாஹு எனக்கு சொன்னாங்க என்றதை விட, ஏன்னா அவர் பார்த்தது. கண்ணியமானவர்களே, தீனுடைய யதார்த்தம் அதுதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் அங்க அனுப்பினதுடைய எந்த ஒரு நோக்கம் தஹ்தீபுல் அஹ்லாக், தஹ்தீபுல் அஹ்லாக், அதாவது மனிதர்கள குணங்கள் சமைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து, இன்னமா புஇஸ்து, அரபுல இன்னமா என்ற வார்த்தை சொல்றதுக்குத்தானே. அந்த வார்த்தை எதுக்கு சொன்னா இதுக்கு மட்டும்தான், வேறொரு வேலைக்கு இல்ல என்ற கருத்தை தவிர. இன்னமா புஇஸ்து,
நான் வந்தது, அல்லாஹ் என்ன அனுப்பினது, அல்லாஹ் என்ன நபி ஆக்கினது, அல்லாஹ் என்ன ரசூல் ஆக்கினது ஒன்று தான். மக்காரிமன் அஸ்னா, நல்ல குணங்களை முழுமையாக்குறது. நல்ல குணம் அவனா என்ன ஒரு நல்ல குணமுள்ள மனுஷனாக்குறது, உங்களை ஒரு நல்ல குணமுள்ள மனுஷனாக்குறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பூமியில் அனுப்பப்பட்ட அதுதான். உம்மத்தில் ஒவ்வொரு மனுஷனும் அப்படி ஆகிறது. அதுக்குள்ள உழைப்பெல்லாம் கைதை கொடுத்து அனுப்பிக்கிறான். அந்த உழைப்பு தான் இப்ப நானும் நீங்களும் செய்யறோம். எங்கட 3 நாள், எங்கட ஜில்லா, எங்கட 3 ஜில்லா, எங்கட கஷ்டு கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அந்த உழைப்புடைய அந்த தரத்தை நோக்கினத்துக்குள்ள படிகள், எட்டுகள். ஆக இப்ப நான் நீங்க என்ன யோசிக்கணும்னா, நான் தப்லீக் செய்ய ஆரம்பிச்சு, நான் 3 நாள் போக ஆரம்பிச்சு, நான் ஜில்லா போக ஆரம்பிச்சு, நான் 4 மாசம் போக ஆரம்பிச்சு, என்ன உடுப்பு மாறி, உடுப்பு மாறி இருக்கு, என்னோட தோற்றம் மாறி இருக்கு, தாடி ஜிப்பா போட்டு நெத்தி கடைசி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புரிஸ்து லியுத்தம்மிம அல்லது லியுகையிர ஜிய்யக்கும் என்று சொல்லல. நான் வந்தது உங்களோட எல்லாத்தையும் உடுப்ப மாத்திரத்துக்கு வந்தால் இல்லை. நான் அப்படி சொல்லல. அல்லாஹ் என்ன நபியா அனுப்பினது உங்களோட எல்லாத்தையும் உடுப்ப மாத்திரத்துக்கு அல்ல. அல்லாஹ் என்ன நபியா அனுப்பினது உங்களோட எல்லாத்தையும் குணத்தை மாத்திரத்துக்கு சொன்ன வார்த்தை உண்டகவில் இருக்குது. நான் தப்லீகை கொண்டு வந்தது, நான் இந்த உழைப்பை கொண்டு வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணத்தை மாத்துறதுக்கு, நல்ல குணத்துல நீங்க முழுமை அடைகிறது. அகனே மகளே, நீ சும்மா இப்ப இந்த இடத்துல இருக்கிற நாங்க ஒவ்வொரு என்ன 50 வருஷத்துக்கு தும்பி, என்ன 40 வருஷத்துல தும்பி, என்ன 10 வருஷத்துல தும்பி, என்ன 15 வருஷத்துல தும்பி, என்ன குணத்தை எவ்வளவு மாற்றி இருக்குது, என்ன குணம் என்ன மாறி இருக்குது, நல்ல குணத்துல எனக்கு என்ன கூட்டி இருக்குது. அப்படி ஒன்று இல்லைண்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் சை நவுதுபில்லா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் வேஸ்ட் அப்படி நவுதுபில்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும். சுதான சாஸ்தா ஏன்னா சொன்னாங்க இந்த தப்லீக் அதுக்குதான். நான் வந்தது அதுக்குத்தான், துனியால நான் வந்தது அதுக்குத்தான். நல்ல குணம் உருவாகும். என் மகளே சில வாழ்க்கையில எவ்வளவு அழகான குணங்கள், எவ்வளவு அழகான குணங்கள். எனக்கு என்ன இருக்குது அதுல அடிப்படையில் தெரியுமா? எல்லாரும் கேளுங்க கவனமா. எங்கட மனசுல எனக்கு இருக்கிற இந்த குணங்கள் பில, இது மாற்றப்படணும், இது திருத்தணும் என்ற உணர்வு இல்லாததுதான் அது அடிப்படை. இந்த சபையில உள்ளாக்க கொஞ்சம் உங்களை பாருங்க, அப்படி ஒரு உணர்வு இந்த கல்வியில் இருக்கிறாங்க. நேற்றைக்கிற இந்த குணம் இங்கே அது சரியில்லை, அது பில, அது 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 மாற்றணும் தான். அப்படி ஒரு உணர்வு இல்லாம பாருங்க. யதார்த்தமான உண்மை என்னட்டா இல்லை. அப்படி ஒன்று நாங்க எங்களை பில காண்றதே இல்லையே. அதிரத்த பில காண்றது இல்லை, அமிதாப பில காண்றது இல்லை, மஹல்லால உள்ளால பில காண்றது இல்லை, இந்த ஜமாத்துல வாரால பில காண்றது இல்லை, குடும்பத்தில் உள்ளாங்கள பில காண்றது இல்லை. எங்களை பில காண்றாக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? என்னென்ன பிள்ளை இருக்குது, என்னென்ன தவறு இருக்குது, எல்லாத்தையும் அர்த்தம் இல்லை. அப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்படி செய்வோம். கண்ணியமானவர்களே, எங்கிட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருக்கணும் என்ன இந்த குணத்தை மாற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஹயத்து சஹாபால அந்த லாக்கிட பாடம் மறுத்துட்டாங்க. ஹயத்து சஹாபால அந்த லாக்கிட பாடம் மறுத்துட்டாங்க. அதுல 2-3 விஷயங்களை சொல்றேன். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கேளுங்க, தன்னை முழு வாழ்க்கையிலேயே யாருக்குமே ஏசில கிடையாது. எங்க சரி கேள்விப்பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முழு வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு முன்னுக்கு அவருக்கு ஏசினது கிடையாது, ஏசினதே கிடையாது. சனசன சிவாபுல் முஸ்லிமி ஃபுஸ்துக்கு ஹதீஸ் முத்தகம் நீங்க
ஒரு முஸ்லீமை ஏசுறது பாவம் என்று சொன்னான். ஒரு முஸ்லீமை ஏசுறது பாவம். சாதாரண ஒரு முஸ்லீமை ஏசுறது பாவம் அல்ல, ஒரு ஆலிமை ஏசுறது. ಇವರ ತಾಯ್ಲಾಂಡ್ ಇಸ್ತಿಮಾಲ ಮೊನ್ನ ಯೂಸುಫ್ ಸಾಬ್ ಮೊನ್ನ ಅದರಲ್ಲಿ ಮೊನ್ನ ಸಾಬ್ ದಾಮನ್ ಬರ್ಕಾತುಗೆ ಉತ್ತಮ ಉಲಮಾಕಲ್ ಮುಜಾಕರಸ್ನ ಅವರು ಹದೀಸರ ವಿಳಕತ್ತ ಸರಿ ಕಾಟಿದ್ದಾರೆ. ನಾನು அப்பதான் அது படிச்சு தலை கையிலக்கு ஸ்ரீலங்கா உலமாக்கல் செம்பெரியிலும் எனக்கு அதை அப்பதான் பேசி போட்டேன். உலமாக்கல்ல சிறப்பு செல்ல நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதுலுல் உலமா, உலமாக்கல்ல சிறப்பிக்கிட்டாங்க. உள்ள உள்ள உலமாக்கல்ல சிறப்பிக்கிட்டாங்க. கஃபதுலி, எனக்கு இருக்கிற சிறப்பை போல நான் எவ்வளவு கண்ணியமானவனோ, நான் எவ்வளவு அந்தஸ்தில் உயர்ந்தவனோ, நான் எவ்வளவு மதிப்புக்கு மரியாதைக்கு தகுதியானாலோ அது மாதிரிதான் உங்களோட உலமாக்கல்ல சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சொன்னா அலா அலாக்கும் என்று சொல்லியிருந்தார் ஹதீஸ்ல. கஃபதுலி அலா அலாக்கும், உங்கள்ல இருக்கிற சஹாபாக்களை பார்த்து சொன்னார், உங்கள்ல இருக்கிறாக்கள்ல கண்ணியத்தில் ஆக கூடினால் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஆக உயர்ந்தால் யாரு? அபூபக்கர். சில அபூபக்கருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை போல என்று சொல்லி இருந்தா உண்மையிலே அது எவ்வளவு கூட தானே, 1000 மடங்கு. சஹாபாக்களை பார்த்து உங்கள உள்ள கண்ணியமான ஒரு ஆளுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை போல சொல்லியிருந்தாலே அது உண்மையிலே தனக்கு மேல. ஆனா சில வார்த்தை கஃபதுலி அலா அதுனாக்கும் ஒண்ணு, உங்கள இருக்கிற 6 அந்தஸ்துல குறைஞ்ச மனுஷன் அவருக்கும் எனக்கும் உள்ள கண்ணியத்தை போல உங்கள ஒரு ஆலிமுக்குள்ள கண்ணியம் என்று சொன்னாங்க. சொல்லல இந்த வார்த்தை வந்து அவங்க உங்கள இருக்கிற தரம் குறைஞ்ச ஒரு ஆள் அவர் முகமது சையதுல் அம்பியா வல் முர்சலீன், நபிமார்கள் ரசூல்மார்களோட தலைவர் நான். எனக்கு என்ன அந்தஸ்து யாருக்கு கொண்டு போகும்? அதுதான் ஒரு ஆலிமுடைய அந்தஸ்து. அப்ப சாதாரண ஒரு முஸ்லிமை ஏசுறது பாவம் வேண்டாம், ஒரு ஆலிமை ஏசுறது அதுக்கு என்ன பாவம்? இந்த சபையில உள்ளாக்கள் எங்களோட கடந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். எங்களோட வாயால அது சும்மா வருது கணக்கு இல்லாம நான் ஏசுறேன், இந்த ஏச்சு அல்லா எழுதுவான், மலக்குமார வச்சு அல்லா எழுதுவான், எழுதி நாளைக்கு அல்லா என்கிட்ட கேள்வி கேட்பான். இந்த உணர்வையும் நான் போடுச்சேன். நாங்கள் சும்மா ஏசுறோம். எங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அப்படி யாரும் ஏசி ஹாசாபால ஒரு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு நாள் ஒரு பாதையால நடந்துவார். 2 பேர் நின்று ஒரு ஆளை வச்சு ஏசுறான். நீ இப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்ச, இப்படி செஞ்ச ஏசுறான். நின்று பார்த்துட்டு கிட்ட வேண்டிக்குவான், ஏன் ஏசுறீங்க இவருக்கு கேட்டான். இவன் செஞ்ச வேலைக்கு ஏசாம என்ன செய்யன்னு கேட்டான். அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, அந்த வார்த்தையை பாருங்க, நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், எங்கள்கிட்ட தீன் படிங்கன்னு சொல்லுது. நீங்கெல்லாம் ஹதீஸை கேட்டு மார்க்கம் படிச்சாங்க. நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட புலங்கி அவங்ககிட்ட இருந்து தீன் படிச்சாங்க. சொன்னாங்க, யாரும் ஒரு தவறு செஞ்சா, யாரும் ஒரு வேலை செஞ்சா அவருடைய விஷயத்தில் நீங்க ஷைத்தானுக்கு உதவி செய்யாதுங்க, ஷைத்தானுக்கு உதவி செய்யாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சால தவறை தவறாக சொல்லுவாங்க, ஆனா தவறு செஞ்சால அடிச்சு கொள்ளுவாங்க. எங்கட நிலப்பாடு என்னண்டா, ஒரு நாள் தவறு செஞ்சா அவரை தட்டி ஒதுக்கியாச்சு, அவரை தட்டி ஒதுக்கியாச்சு. அதுல வருது சஹீஹ் முஸ்லிம் மஸ்ஜித் நபவியில ரசூல் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த கராமத்து அரபு மனுஷன் அரபி வந்தாரு, எல்லாரும் பார்த்து மணிக்குள்ளதான் உண்டு போனார். அப்படித்தான் ஹதீஸ் வருது. பைனானா மஸ்ஜித், நாங்க மஸ்ஜித்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிற நேரம் வந்தவரும் உண்டு போறாரு பள்ளியில. ஃபுல்லா மண்டா நீக்கும். சஹாபாக்கள் எல்லாம் குழம்பி எழுதிட்டான். எழுதி அவன் நிப்பாட்டு நிப்பாட்டு கத்தினான். சொன்னாங்க, லாத்து சொல்லுவோம், ஏன் நிப்பாட்ட செல்லாதீங்க. சஹாபாக்கள் என்ன பார்த்துக்கிறான், ரம்சலாம் பார்த்து கொண்டிருக்கிறான். பதையில படுத்தாலுக்குள்ள கதை இல்லது.
பள்ளியில ஃபேன் போட்டாலுக்குள்ள கதை இல்லது, பள்ளியில போன் பார்த்து கொண்டிருந்தாலுக்குள்ள கதை இல்லது, பள்ளியில சத்தமா பேசினாலுக்குள்ளதல்ல, பள்ளியில செருகியும் கழிக்கிறார். சஹாபாக்களை பிடிக்கும் உணரவான ஒன்று செய்யாதீங்க விடுங்கன்னு சொன்னாங்க. லாத்து தெரியுமோ சும்மாரிங்கன்னு சொன்னாங்க. சொன்ன சஹாபாக்களை சும்மாரிங்க ஒன்று செய்வாங்க. ஒரு சாமிக்கு சொன்னா போயிட்டு தண்ணி ஊத்துங்க, போட்ட ஃபேன் ஓஃப் பண்ணினா அது ஓஃப் ஆயிடும். ஆனா அவட கல்வி உடைஞ்சா அது ஒட்டேதான், அவட கல்வை காயமாக்கினா அந்த காயத்தை ஆக்கிடலாம். போட்ட லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணினா அது ஓஃப் ஆயிடும். ஆனா அவருக்கு திருப்பி மற்றதோடு வெளியே போனா அவர் ஒன்றும் கூட்டு வரலாம். நம்ம சொன்னாங்க அந்த சிறுநீர் தண்ணி ஊற்றினா அது சுத்தமாயிடும். அவருக்கு ஏசினா அவரை கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னமா மசாஜி துனியத் விதிக்கிறீங்களா சொன்னாங்க. வாப்பா இந்த பள்ளிகளை கட்டியிருக்கிறது அமல் செய்யறதுக்கு, இபாதத் செய்யறதுக்கு. இந்த மஸ்ஜிதுல அழுக்குகளை ஊத்தைகளை போடுறது பொருத்தம் இல்லை. அவர் சொல்றாரு, வாழ்க்கையில் இப்படி எனக்கு இறக்கமா என்ற பிள்ளைய செஞ்சிட்டார யாரையும் நான் பார்க்கல. நிறுவனத்திலே உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு உணர்விக்கிற பிழை நடக்கப்படா, தவறு நடக்கப்படா. நான் சொல்றது நியாயம். ஆனா அந்த பிழை அந்த தவறு இல்லாம முகமது சலாசன முறையில் நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க சென்னதை அப்படி செஞ்சிருந்தா எங்கட மனைவிட்ட, நாங்க பேசினத எங்கட பிள்ளைக்கு அப்படி செஞ்சிருந்தா, எங்கட மகல்லா உள்ள சாந்திக்க, எங்கட ஜமாத்துல இருந்து எங்கட கூட இருந்தால்க, எங்கட மசூரால இருந்தால்க இப்படி செஞ்சிருந்தா அவங்களோட விலைகளை திருத்திருப்பாங்களே, அவங்க இன்னும் எங்கட கையுள்ளுக்கு இருந்திருப்பாங்களே, அவங்க இன்னும் எங்களோடு இருந்திருப்பாங்களே. சாபால நான் 2 கிழமைக்கு வந்து ஜுமேராத்துல வாசிச்சேன். ஜுமேராத்துல இஸ்திமால வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு நாள் சஹாபாக்களை பதிவு சொன்னா, யார் சூழல்லா இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகள்ல தலைவர், அவனால தானே எங்கனால பிரச்சனை. யாரும் சொன்னா நீங்க போயிட்டு அவனை சந்திச்சா என்ன? சஹாபாக்களை நீங்க போயிட்டு அவனை சந்திச்சா நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க இறங்கி போறது இல்லை, நாங்க மன்னிப்பு கேட்கறது இல்லை, நாங்க போயிட்டு அவனை சந்திக்கிறது இல்லை. நான் யாரு அவனை மன்னிப்பு நான் யாரு அவன்கிட்ட போறது? நீங்க யார் தெரியுமா? நீங்க தப்லீக் செய்யறவரா? நீங்க யார் தெரியுமா? நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறவரா? நீங்க தான் போகணும், நீங்க தானே போகணும். உங்களுக்கு உள்ளது அவன் தெரிஞ்சிருந்தா அவன் மன்னிப்பானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த செல்லவாப்பா நபிமார்கள் தலைவர், ரசூல்மார்கள் தலைவர், அஹப்புல் ஹலாயிக் இலல்லாஹ், அல்லாஹ் படைச்ச படைப்புகள் அல்லாஹ் தானும் நெருக்கமானார். சாபாக்கள் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உபை அந்த காஃபிர் முனாஃபிக்குகளோட தலைவன் அவர். அவனை சொல்லி யாரும் சொன்னா நீங்க வாங்கல, நீங்க இறங்கி வாங்க, உங்களோட அந்தஸ்துல இருந்து, உங்களோட பதவியில இருந்து, உங்களோட கண்ணியத்துல இருந்து நீங்க இறங்கி வாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் செய்து கூப்பிடுறதுக்கு ஒரு தைரியம் ஏற்படுது. சாபாக்களுக்கு தெரியும் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆடிக்க கூப்பிட்டா வருவாங்க. சிலர் எங்கட ஆட்கள் கூப்பிட்டும் வரமாட்டான், அவரை கூப்பிட்டா வரமாட்டார். அவர் வருவாரா? அவன் எனக்கு வராதா? அவன் காலில் இருந்தாலும் வரமாட்டார். எங்களை பற்றி எங்கட மனைவி சொல்லுவான், எங்கட பிள்ளை, எங்கட குடும்பம். சாபாக்களுக்கு தெரியும் அப்துல்லா குடும்பம் சந்திக்கிறாங்க, வருவாங்க. சலாசனம் ஒன்றுமே செய்யல, பக்கத்துல இருந்த கழுதையில ஏறினாங்க, போயிட்டாங்க. அப்துல்லா போயிட்டு விட்டு கழுதையில ஏறி போயிட்டான். ஆனா அவன் முனாஃபிக்தானே, அவனை முனாஃபிக்தனத்தை காட்டினான். அவன் சொன்னான், கழுதையில வந்துக்கிறீங்க, கழுதையில நாட்டம் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது, போங்க போங்க வெளியே போங்கன்னு விரட்டினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுதையில இருந்து வார வாசம் ஓட்ட வாசத்தை விட நல்லா தான் நிற்கிறீங்க. கோபம் வந்துச்சு. அதோட அவனோட கூட இல்லாங்களுக்கு கோபம் வர, சஹாபாக்களுக்கு கோபம் வர, கொஞ்சம் கை கலப்பு. சப்பாட்டு தூக்கி அங்க வீசினா, அவனோட சப்பாட்டு தூக்கி இங்க வீசினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லா ஆயத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினா அப்படியே சரண்டர் ஆயிடுச்சு, கொஞ்சமா அமைதியாயிடுச்சு. சஹாபாக்கள் குர்ஆனுக்கு முன்னுக்கு சரண்டர், அமைதியாயிடுச்சு, வந்துட்டான். ஒரு நாள் அவுஸ் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு 80 வருஷம் சண்டை பிடிச்சாங்க. 80 வருஷமா சண்டை பிடிச்சார்கள் மக்கா மதீனா. 80 வருடங்கள். 80 வருஷம் பாப்பா சண்டை பிடிச்சி, மகன் சண்டை பிடிச்சி, பேரப்புள்ள சண்டை பிடிக்கிற காலம். ஒரு ஆட்ட சண்டத்துல பரம்பரையா இவன் அவனுக்கு காட்டினா, அவனுக்கு இவனுக்கு காட்டினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்ததுமே எல்லாரும் முகப்பத் ஆயிட்டாங்க. எப்படி முகப்பத்துட்டா, சக்கராத்துல நான் தாகத்தோட மௌத்தான பிரச்சனை இல்லை, எங்க சகோதரர், எங்க வாப்பா இல்லை, எங்க கூட பிறந்த நானா இல்லை, எங்க பக்கத்துக்கு காரணம் இல்லை, யாருக்கே தெரியாது, இந்த முஸ்லிம், நானும் முஸ்லிம், அவரும் முஸ்லிம், அவரு தாகத்தோட மௌத்தாயிட கூடா, நான் தாகத்தோட மௌத்தாங்களே, இந்த தரத்துக்கு பேசினான். எங்கட கதை, எங்கட சொந்த உடன் பிறந்தாங்க, கூட இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க. எங்க கனிமக்களே, இந்த வீண ஏன்னா உமர் பாடல்ல பயான்ல நான் வாசிச்சிருக்கிறேன். உமர் மௌலானா சொன்னாங்க, தப்லீகில நஷ்டவாளிகள், தப்லீகி செஞ்சு யார்ட குணம் அழகாக இல்லையோ இவங்க தாழ் சொன்னாங்க. இவங்க தப்லீகில நஷ்டவாளிகள், நஷ்டம் போவாங்க. தப்லீக் செஞ்சு நிறைய நன்மை கொண்டு வருவாங்க. மஜர் மைதானத்தில் அவங்க நன்மையெல்லாம் அல்லா எடுத்து அடுத்தாக்களுக்கு கொடுப்பாங்க. இவரால் ஏசினாக்கள், இவரால் அடிபட்டாக்கள், இவரால் ஏசினாக்கள், இவரால் அடிபட்டாக்கள், இவரால் மனசுடைஞ்சாக்கள் எல்லாம் நாளை கட்டாட்ட வளர்க்க சொல்லுவோம். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனால சஹாபாக்களை பார்த்து, நான் உடைய யார் சரி மனசு உடைச்சிருந்தான், உங்களை யார் சரி நான் அநியாயம் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்டான். அது சொன்னாங்க, யார் யாருக்கு என்ன சரி தர இருந்தா சஹாபாக்கள். கனிமரங்களை மன்னி கோபம் வாரதிக்குது அல்ல குர்ஆன்ல தக்வாவுள்ள மக்களை பற்றி சொல்றாங்க. சொர்க்கத்தை பற்றி சொல்லிட்டு உஸ்தாரிவு இலா ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, அல்லாஹ் சொல்றான் உஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கத்தை நான் தயாரிச்சிருக்கிறது முத்தகீன்களுக்கு, தக்வா உள்ளார்கள். தக்வா உள்ளாக்கள் யாரு அங்க அடையாளம் சொல்றாங்க. அதுல ஒன்று அல்லதீன யன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா, கஷ்டத்திலே நல்ல நிலைமையிலே அவங்க செலவழிப்பாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றாங்க, வல் காதிமீனல் கைஸ், வல் காதிமீனல் கைஸ், அவங்க தன்னை கோபத்தை குலுக்கிக் கொள்வோம். கனிமான கலைஞர் மதுசபுல்லால இருக்கிறான், உலமாக்களுக்கு தெரியும். அசல்ல அல்லாஹ் முன்னுக்கு அல்லதீன யுன்ஃபிகூன என்று சொல்ற நேரம் அரபில வினை சொல்ல பாவிச்சிருக்கிறான். யுன்ஃபிகூன செலவழிப்பார்கள். இரண்டாவது தன்மை கோபத்தை ஒழுங்குவார்கள் என்று சொல்ற நேரம் வினை சொல்ல பாவிக்காம காதிம் என்று சொல்றது அரபுல இஸ்முல் ஃபாயில், அது பெயர் சொல், அதை பாவிச்சிருக்கிறான். உலமாக்கள் அதுக்கு ஒரு ஹிக்மத் எழுதிக்கிறாங்க. வினை சொல்லல் அரபில தவாமுடைய கருத்து இல்லை, இஸ்முல் ஃபாயில்ல தவாமுடைய கருத்து இருக்குது. அப்படின்னா ஒரு வினை சொல்லாம பாவிச்சான், அதுல செல்லப்படுற அந்த தன்மை எந்த நேரம் அவதரிக்கணும் என்ற கருத்து தேவையில்லை. செலவழிக்காம போகி, ஆனா பெயர் சொல்லாம சொன்னா அதுல தவாமுடைய மான இருக்கு. அப்படின்னா எப்பயுமே கோபத்தை கொடுக்குறாங்க நீ பாரு. அப்ப அப்படி ஒரு ஆளா நான் இல்லட்டா ஒரு ஆண்ட பார்வையில நான் தக்குவா உள்ள ஆள் இல்ல. அல்லது பாருங்க, கோபமான நேரம் அந்த கோபத்தை எனக்கு முழுங்க ஏனாண்டா ஆண்ட பார்வையில நான் தக்குவா உள்ள ஆள் இல்ல. ஊர் செல்லிட்டு நீங்க அந்த சாப்பிட்டு சரி, மக்கள் செல்லிட்டு நீங்க நல்ல மனுஷன் சரி, குரான் செல்லிட்டு நீங்க தக்குவாதாரி இல்ல. ஏன்னா ஒரு கோபத்தை உங்களுக்கு முழுங்க தெரியாது, கோபத்தை எங்களுக்கு முழுங்க தெரியாது. அதனாலதான் மனைவியோட பிரச்சனை, மகளோட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மகளால பிரச்சனை, மசூரால பிரச்சனை. அதனால கோபத்தை முழுங்க தெரியாது. இடைமுறைகளை பழகுவோம். இப்படி என்னால யாரும் மனசு நோகப்படாது. என்ற வார்த்தையால் என்ன செய்யலாம், யாரும் மனசு நோகப்படாது. அது சொல்லலாம். சாமி வந்து வசியர் கேட்டார், யார சொல்லலாம் எனக்கு வசிய செய்ய. அவர் செல்ல
இந்த கொஞ்சம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவருக்கு நீங்க எப்படி பேசுறத தவிர்த்துக்கோங்க. எப்படி பேசுறது, நாளைக்கு நீங்க அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க தேவை வருமே, அப்படியான பேசாதீங்க. அந்த பேச்சுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டி வரும், பேசாதீங்க. அதை யோசிச்சு பேசுவோம். நான் இப்படி பேசினா என்ன நடக்கும், நான் இப்படி பதில் சொன்னா என்ன நடக்கும், இப்படி நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன முயற்சி செய்வோம். கனிமறை அதுக்குத்தான் நீங்க தம்பி, இது உருவம் மாத்திர வேலை அல்ல. ஜுப்பாவை தாடிய நெத்திய கருத்த வைக்கிற வேலைக்கு என்னோட குணங்கள் மாறணும், என்னோட கோபம் இல்லாம போகும், மனசை நோய்கிறது இல்லாம போகும். சில ஒரு முக்மின் ஒரு நாளும் அவன் லாகம் செய்கிறவர்களை சுபிக்க மாட்டான். ஒரு முக்மின் ஒரு நாளும் குத்தி பேச மாட்டான். குத்தி பேசுறது, வெற்றி பேசுறது. சில அவன் முக்மீனா இருக்க மாட்டான்னு சொன்னான், அவன் முக்மீனா இருக்க மாட்டான். சில பேர் சொல்ல நானென்னா மூஞ்சிக்கு செல்றதுக்காக. நான் கேட்கிற இது யாருந்த முன்னுதாரணம், எங்கேயும் எடுத்துக்கின்ற முன்னுதாரணம்? ரசூல் பழக்கமா, சஹாபாக்கள பழக்கம், யார்ந்த பழக்கம், யார்ந்த பழக்கம்? எங்கேக்கு வந்தது, எங்கேக்கு வந்தது, எங்க இருக்கலாம்? சில சொல்ல அவர் கவலையில ஏசுறாரு. கார் குசாரி கவலை வரண்டா சாத் மூலனா அவங்களுக்கு ஏசணுமா அடிக்கணுமா? ஏசுறாங்க, ஏசுறாங்க. அதுக்கிற முறை இல்லை, அதுக்கிற முறை இல்லை. கண்டிப்பா அது இல்லை வேலை, அது இல்லை புதி, அது இல்லை நுபுவத், அது இல்லை நுபுவத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்ட படுத்திக்கிறாங்க. மைமூனா ரலியல்லாஹு பக்கத்துல எழுதி வெளியே போயிட்டாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போயிட்டான். மைமூனா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, எங்க காணுங்க இவரு, பொம்பளை தானே, மனுஷன் தானே. கோவம் வந்துச்சு, வேற யாரும் சரி மனைவி வீட்டுக்கு போயிட்டாரோ. எங்கட பாசையில சொல்ற கதவு முடியல பண்ணிட்டான். சலதாசன பொண்ணு ஜன்னத்துல் பக்கி சராசரித்து வாழ்க்கை சராசரித்து திரும்பி வந்தான். கொஞ்ச நேரத்தில் கதவை பார்த்தா கதவு பூட்டிருக்கு. கதவு நான் பூட்டிட்டு போகலையே, திறந்து வச்சுட்டாங்க. யாரு பூட்டினது? தட்டினாங்க, திறக்கல்ல. திரும்பி தட்டினான், திறக்கல்ல. திரும்பி தட்டினான், திறக்கல்ல. சரி மைமுனா உள்ளின்னு பேசினாங்க, நான் வந்து திறங்க, எங்க போனீங்க நீங்க, கதவை திறக்காம? மைமுனா நான் ஜன்னத்துல் பக்கீக்கு போனேன். இல்ல இல்ல, நீங்க யாரு சரி வேற ஒரு மனைவியில விட்ட பேசி தான் வாரீங்க. ரசூலுல்லாஹ் நபி சொன்னாங்க, இல்ல இல்ல மைமுனா நான் ஜன்னத்துல் பக்கீக்கு போயிட்டு வாரேன். சரி இல்ல இல்ல, நீங்க வேற எங்க செஞ்சா பேசிட்டீங்க. சொன்னாங்க மைமுனா நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் போய் சொல்லுவேன்னு கேட்டான். எந்த வார்த்தைக்கு பாரு, மைமுனா நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் போய் சொல்லுவேன்னு கேட்டான். மைமுனா உடனே திறந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோடு உள்ளுக்குவாங்க. அதுல சொன்னாங்க, நீங்க எங்கதான் இதுதான் உள்ள பேசிட்டீங்க. சரி, அப்படி வந்து நடந்ததை காட்டிக்கொள்ளவே இல்லை. ஏன்னா ரசூல் சொன்னா சரி, அது மனுஷன் என்று தெரியும், மலக்கு இங்கதாங்க. நம்ம இது இப்படி ஆங்குல கோபம் வருது, நான் என்னோட வாயோட வார வார்த்தையை தான் கொட்டிடுறது. அது அன்னைக்கு எத்தனை பேரை உடைக்கும், யாருக்கு எனக்கு விலங்கு. எனக்கு எப்படி ஆமிச்செல்லாம் பண்ணிக்கணும். எங்கட மசூரால யார் சரி ஒரு புதிய மனுஷன் இந்த கிழமை தான் 3 நாள் போனார், இப்பதான் வாழ்க்கையில முதல் சில்லா பேசிக்கிறார். அவர் வந்து உட்கார்ந்துட்டா அவர் சில எதிர்ப்புறவு இந்த மசூராக்கு வரப்படான் என்று நினைச்சு கொண்டு போவார். இப்படி ஆகிச்சு நிலைமை, எதிர்ப்புறவு இந்த மசூராக்கு வரப்படாது. அதுக்காக மசூரா ஆகிச்சு. எங்கட மசூரா நீக்கிற மனுஷன் சிக்கிறபடி சுமாரெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இது ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து, இந்த 30-40 பேர் உட்கார்ந்து போது ஊரோட வீரன் கவலைப்படுறாங்க. சுமாரெல்லாம் இவ்வளவு அழகான வேலை பாருங்க. இதன்லயா எங்கட மசூரான பாடமா இருக்கும், இதன்லயா எங்கட மசூரான படிப்பினையா இருக்கும். எங்க பேசி இருக்கிறது, எங்க பேசி இவட முகத்தை அவரு பார்க்கல, இவட முகத்தை இவரு பார்க்கல, எங்க பார்க்கல. அந்த நிலைமையில நாங்க தப்லீக் செய்யறதுக்கு நான் சொல்றேன், நீங்க தப்லீக் செய்யல, தப்லீக்கு அநியாயம் செய்வீங்க. உங்களால தப்லீக் மவுத் ஆகுது, உங்களால தப்லீக் இல்லாம போகுது உமத்துல. உங்களால தப்லீக் ஒரு நாளும் வளராது. உங்களோட மூணு சில்லா, உங்களோட சின்ன வர ஒரு நாள் தப்லீக்கு லாபம் எவர்கிட்ட செய்யாம உங்களுக்கு இதை மாற்றுவோம். சிரிச்ச முகம் பெருமானங்கள் எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க.
உங்களுக்கு முன்னும் நீங்க பள்ளிகளுக்கு போக்குல உங்களோட மஹல்லாவாசியோட வாரம் அவரை பார்த்து சலாம் சொல்லி சிரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு போகும் சொல்லுங்க, எவ்வளவு செலவு? ஏன் செய்யறது? ஏன் செய்யறது? நீங்க பள்ளிகளுக்கு போறீங்க, இதுதான் ஒரு ஏரியால வேலை செஞ்ச ஒரு ஜோன் பொறுப்புதாரு அல்ல அந்த மனுஷன். நான் போன கிழமை ஒரு ஏரியாவில் அவனை மஸ்தூராக்கிற 6 மாசத்துல ஜோடு. அப்போ அதில் கஷ்டீர் போய் அன்னைக்கு இந்த பாவையை முடிவு செஞ்சீங்கன்னா நான் அங்கே போய்க்கிறேன். அப்போ உசூல் முதாக்கராக அவங்க சார் தான் வந்திருந்தார். அவரோட மகளால் அப்படின்னா வேலை செய்யும். அவங்க வேலை சும்மா பயம் பண்றாக்கள் மட்டுமல்ல, மர்க்கத்தில் பொறுப்பாக கதிரை நிற்கிறாக்கள் மட்டுமில்லை. அவரோட மகளால் பேசி நான் பார்க்கிறேன். 4 நாள் வேலை செஞ்சுக்கணும். 4 நாள்ல ஒரு நேரத்துல வந்து தவறுல அவருக்கு இமாம்ட வலது பக்கம் தொழுவுறது. ஒரு நேரத்துல வந்து தவறது. அவரோட வாழ்க்கையை பார்த்தது செஞ்சேன். பள்ளிகளுக்கு வந்தா அத்தர் போட்டு கையில் எடுத்தாருந்தா பள்ளியில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு அத்தர் கொடுப்பாங்க. 5 நேரமும் ஒவ்வொரு நாளும். அது நாளைக்கு மட்டும் மசூரா வைக்கிறாங்க மட்டும் இல்லை, பள்ளியில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு அத்தர் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் சராசரிதான். அவனே யார் ஒரு மகல்லா வாசித்து அவன்கிட்ட பேர சொன்னா அந்த வாயில முதல் வரும் நல்ல மனுஷன். மக்கள் அவங்கள்ட்ட காசு கேட்கறதில்ல, கடன் கேட்கறதில்ல. அவங்க எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? நீங்க அவங்களோட சிரிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க சலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க மௌத்தாகி மையத்தாகி அவங்கள வச்சிருந்தா ஜனாசாக்கு வந்து உட்கார்ந்து செல்வாங்க. என்ன தெரியுமா? இந்த மனுஷன் நல்ல மனுஷன், என்ன நல்ல மனுஷன் நீங்க கேளுங்க. இல்ல எங்க கண்டாலும் சிரிச்சு சராசரிக்கு போவாங்க. வேறொன்றுமே இல்லை. நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்திக்க மாட்டீங்க, கடன் கொடுத்திக்க மாட்டீங்க, ஒன்றும் செஞ்சிக்க மாட்டீங்க. ஆனா அவங்களோட எந்த சிபத்திலேயே அவங்க சீட் குத்துவாங்க. நல்ல மனுஷன் ஏன் தெரியுமா? எங்க கண்டாலும் சிரிப்பாங்க, சராசரிவாங்க. ஏன் நீங்கள் இதை உண்டாக்கலாம்? என்ன குறைஞ்சு போகும்? என்னோட கண்ணியம் குறைஞ்சு போகும், வருமானம் குறைஞ்சு போகும். இல்லையே. சதாசன வார்த்தையை பாருங்க. மன்னிப்பாக சத்தியமா உங்களோட கண்ணியம் கூடும், சதக்காவாக சத்தியமா உங்களோட செல்வம் கூடும். எங்க உதாரணம் பாருங்க, ஹதீஸிலே சதக்கா கொடுத்தா செல்வம் குறையுமா? இல்ல. அது மாதிரி மன்னிக்க 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 உங்களோட கண்ணியம் கூடிக்கொண்டு போகும்னு சொன்னாங்க. சொல்ல பாருங்க. நாங்க நினைக்கிறேன் எங்களுக்கு நாயா வேணாம், அது நாயா ஒரு வேலை. நான் சொல்ற நாயா வேணாம். மன்னிக்கிற நாயிட சிபத்தல்ல, நவுதுபில்லா நபீட சிபத். அது நஃப்ஸில இருந்து வாருது, அது ஈமான்ல இருந்து வார வார்த்தை. முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ், திருத்தி கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். ஆகவே அதுக்கு கொஞ்சம் வேலையை முன்னுக்கு போகணும். சுருக்கமா எல்லாரும் நியத்து வைங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். மனசுல நியத்து வைங்க. பக்தில போறது நான் சொல்றது அது 5வது படி. முதல் படியில கால் வைங்க. அதாவது தெரியுமா? நியத்து வைக்கிற. நியத்து வைக்கிறேன்னா யோசனையோடு எடுக்கிற தலை. 2வது படி எழுப்பி பேர் கொடுக்கிற. எழுப்பி பேர் கொடுக்கிற. இது 2க்கும் சல்லி தேவையில்லை, விசா தேவையில்லை, லீவு தேவையில்லை. உங்களோட கடனுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆகிக்கொண்டு என்ற தேவையில்லை. வீட்டுக்கு ஏற்பாடு ஆகிக்கொண்டு என்ற தேவையில்லை. வீட்டுல மசூரா பண்ணி கொண்டு என்ற தேவையில்லை. இது 2. முதல் படியில கால் வைக்கிற நியத், 2ஆம் படியில கால் வைக்கிற பேர் கொடுக்கிறது. 3வது படி ஒவ்வொரு நாளும் எழுதி 2 ரக்காத்துக்கு அல்லாஹ்விடத்துல வெச்ச நீயத்தை அமல் செய்யறதுக்குள்ள தௌஃபீக்க கேளுங்க. ஏன்னா நான் பேர் கொடுத்துட்டு வந்தீங்க, உங்க நம்பி தான் பேர் கொடுத்தீங்க, எனக்கு இதெல்லாம் உண்டாக்கிட்டாயா, இந்த கடனை லேசாக்கு, இந்த பிரச்சனைக்கு ஏற்பாடு செய்ய. ஒவ்வொரு நாளும் சத்தியமா வல்லாஹி அல்லாஹ் கதவை திறப்பான். நீங்க செஞ்சு பாருங்க. வேண்டிய பிரச்சனை கரையும், வேண்டிய பிரச்சனை கண்டு மாதிரி உள்ள கடன் உசுப்ப ஆரம்பிக்கும். செஞ்சு பாருங்க. 4வது படி பழையாக்களோட அனுபவங்களாக்களோட மசூரா பண்ண. எந்த நிலைமை இப்படி வந்து இதுக்கு என்ன செய்யலாம், அப்ப வழிகாட்டுவான். 5வது தான் வேகத்துக்கு போற. அப்போ படிப்படியா முயற்சி செய்யுங்க. ஹிம்மத்து ரூபமா இன்ஷா அல்லாஹ். இந்த நீயத்தோடு வச்சு கயத்துங்க பாவம். இந்த வருஷத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் நான் 4 மாசம் போறேன். கயத்துங்க பாவம் இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்து அல்ல எல்லாரையும் கபூல் செய்வானா? அல்ல நானும் நியமிக்கிறேன். அல்ல அமலுடைய தோஃபீக்கு எல்லாரும் நசீபாக்குவான். யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போற தகுதி அல்லா தந்திக்கிறான். நாங்க உண்டாக்கி கொண்ட தகுதி அல்ல. முடிச்சிட்டோம், நிக்காஹ் முடிச்சிட்டோம். கொஞ்சம் யோசிங்க. உலக நாடுகள்ல இந்த முறை UK, லண்டன்ல இஜ்திமா இருக்கு, மலேசியாவில் இஜ்திமா இருக்கு, அது மாதிரி பிரேசில்ல இஜ்திமா இருக்கு. முழு உலகத்துல பெரிய தேவை. பிரேசிலுக்கு போயிட்டு வந்த 3வது வருஷத்துல உலமாக்கல்ல ஜமாத் டெல்லி மர்க்கஸ்ல கார்குசாரி செல்றாங்க.
ஒரு ஏரியாவுக்கு போனாங்கன்னா அவங்களோட ஜும்மா ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு. இந்த ஏரியாவில் ஜும்மா எப்ப இவன் பேசி கேட்டாங்களா, அது என்ன அது இப்படி ஜும்மா அவசரம் வெள்ளிக்கிழமை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க விளையாட்டா இது அவனுக்கு தெரியும். டைமிக்கிற மாதிரி செஞ்சு இவ்வளவுதான் தீன் அவங்க எவ்வளவு தேவை இருக்கிறதோ இவ்வளவு தேவை. அதனால யாருக்கெல்லாம் வேலை வந்து ஏற்றுவீங்க, அல்லாட்ட கேள்வி சொல்லுங்க, அல்ல இன்றையிலிருந்து 2 ரக்காத் ஆரம்பிங்க. சத்தியமா அல்லா அஸ்பாபுகள் அமைச்சு அனுப்பி வைப்பான். முயற்சி செய்வோமா இன்ஷால்லா. இன்ஷால்லா யாமப்படுத்துற மாதிரி இன்றைக்குள்ள இஸ்திமா மாதாத ஜோடி இருக்குது. அதில் முழுமையாக கலந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஷாபி மகல்லா அடுத்தது எங்க திங்கக்கிழமை தீர்வுடைய யார்கள் ஒரு உலகத்துல வேலையை வழிநடத்துற மக்கள் வந்திக்கிறான். அவன் நீங்க வருவாங்க, நிகழ்ச்சி செய்ய போறான். அப்ப அதுக்கு நாங்களும் போகணும், எங்களோட உள்ளாங்களை கூட்டிக் கொண்டு போகணும். அப்ப அது சம்பந்தமான மசூரா செய்ய சொல்லி அனுஷாவை எல்லாம் பண்ணினா ஒவ்வொரு ஹல்காவை கொஞ்சம் உட்காருங்க, அனுஷாங்க உட்கார்ந்து அதையும் எடுத்துட்டு பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் பேசின கேட்ட விஷயங்களை விளக்கி அமல் செய்ய உதவி செய்வான். சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி.